அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 8 மற்றும் 11 ஆகிய இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வக்ரம் பெறுவது உறுதியாகவே சாதகமான அமைப்பு. ஆனால் அதே சமயம் லாபாதிபதியுமாக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் வக்ரம் பெறுவது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி விடுமா, அல்லது பிழையா, அல்லது சரியான அமைப்பா? விருச்சிக ராசிக்காரர்களின் விளைவுகள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் வக்ரகதியில் திரும்பினாலும் சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பார். ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அஷ்டமாதிபதியாக பெரும்பாலும் பார்க்கப்படுகிறாருங்க. லாபாதிபதியாக உச்சம் பெற்றாலும் அவர் நிறைந்த மாற்றத்தை இந்த தருணத்தில் வக்ரம் பெற்றாலும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே வேளையில் இரட்டை தன்மையை வெளிப்படுத்துவதால் சாதகமற்ற சூழலையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உருவாக்குகிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த தருணத்தில் நிதானத்துடனும் பொறுமையுடனும் பல பணிகளை கையாள வேண்டும். வீடு சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அது போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. குடும்பத்துடன் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. மன அமைதி வித்யாகாரகரான புதன் வக்ரகதியில் திரும்புவதால் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. எனவே கவனத்துடன் அணுக வேண்டும். பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைத்தாலும் கூட அதிக கவனத்துடன் விழிப்புணர்வுடனும் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடன் செயல்பாட்டாக வேண்டிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் இந்த தருணத்தில் வித்யாகாரகரான புதன் வக்ரம் பெறக்கூடிய இடம் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடமாக பார்க்கப்படுகிறது. எனவே கணிதம், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவராக திகழக்கூடிய வித்யாகாரகரான புதன் வக்ரம் பெற்றாலும் பெரிய அளவில் சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழலை நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்த மாட்டார். எனவே இந்த தருணத்தை கூடுதல் கவனத்துடன் பயன்படுத்தி கொண்டால் நேரடியான மாற்றம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது சாதகமற்ற நிகழ்வு என்று சொல்லக்கூடிய விஷயங்களை கூட சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் புதன் வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் சில விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஒரு வகையில் ஒரு விதத்தில் ஒரு செய்தியை சொல்ல அது மற்றொரு விதத்தில் அது வெளிப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. நீங்கள் நினைத்தவாறு அந்த செய்தியானது வெளிவராமல் மாற்று வழியில் அந்த செய்தியானது வெளிவருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவே இந்த தருணத்தில் கம்யூனிகேஷன் எரர் என்று சொல்லக்கூடிய தகவல்களை பரிமாற்றம் செய்யும் போது அதிக சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகும். எனவே இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடன் வார்த்தைகளை கையாள வேண்டும். அது மட்டுமல்லாது மற்றவர்கள் நீங்கள் கூறும் கருத்தை தவறாக புரிந்து கொள்வதற்கான சூழல் அதிகமாக இருக்கிறது. எனவே கருத்துகள் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த தருணத்தில் நிச்சயமாக செயல்பட்டாக வேண்டும். அதோடு மட்டுமல்லாது அன்றாடு பயன்படுத்தக்கூடிய வாட்ஸ்அப், மெசேஞ்சர், இமெயில் உள்ளிட்ட பல விஷயங்களில் அதிக கவனத்துடன் செயல்படுவது நல்லது. ஆவணங்களை குறிப்பாக எழுத்துக்களாக பரிமாறக்கூடிய ஆவணங்களில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது பத்திரப்பதிவு மற்றும் மிக முக்கிய ஆவணங்களை கையாளக்கூடிய விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருந்தால் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை புதன் வக்ரகதியில் நிகழக்கூடிய இந்த தருணத்தில் மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எதிர்கால பிரச்சனைகளை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. அதே வேளையில் புதன் வக்ரம் பெற்றிருப்பதால் ஒரு சிந்தனையில் இந்த தருணத்தில் முழுமையாக வர முடியாது. முடிவெடுப்பதில் அதிக யோசனையும் அதிக திணறலையும் சந்திக்க வேண்டிய சூழல் உண்டு. முடிவெடுப்பதில் தாமதம் அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதீதமாக இருக்கிறது. எனவே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த தருணத்தில் அணுக வேண்டும். அது மட்டுமல்லாது மிக முக்கிய முடிவுகளை விரைவாக எடுக்க முடியவில்லை என்று கவலை கொள்ள வேண்டாம். அவற்றை சரி செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை முடிவெடுத்தாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு சூழலும் உண்டு. அது மட்டுமல்லாது பழைய பிரச்சனைகளுக்கு முடிவெடுத்த சூழலில் ஏன் இதை இப்படி செய்தோம், அதை அப்படி செய்திருக்கலாமே என்ற மனநிலை இப்போது தோன்றும். அதனால் பழைய முடிவுகளை கூட மறுபரிசீலனை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. அதனால் எதிர்பாராத தடுமாற்றம் இந்த தருணத்தில் உண்டு. சாதகமற்ற நிகழ்வு பெரிய அளவில் பாதிப்பு என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை கூட நிச்சயமாக நன்மை நிறைந்தவையாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம்
பொறுமையுடன் செயல்படக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. நண்பர்களுடன் இந்த தருணத்தில் சில கருத்து மோதல்கள் ஏற்படலாம். ஆனால் அவை பெரிய அளவில் பாதிப்பையோ பிரச்சனையோ சிக்கலையோ ஏற்படுத்துமா என்று கேட்டால் நிச்சயமாக ஏற்படுத்தாது. நண்பர்களுடன் ஏற்படக்கூடிய கருத்து மோதல்கள் சிறு விஷயங்களிலேயே சமாதானமாகக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எனவே இந்த தருணத்தில் நண்பர்களால் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் பெரிய அளவில் பிரச்சனையை ஏற்படுத்தி விடாது. ஆனால் உறவுகளுக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளை அதிக கவனத்துடன் அணுக வேண்டும். நெருங்கிய உறவினர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இரட்டை தன்மை கொண்ட புதன் வக்ரம் பெற்றிருப்பதால் கூடுதல் கவனத்துடன் அணுகினால்தான் சாதகமாக அமையும். இல்லை என்றால் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். அதோடு மட்டுமல்லாது உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் விலகி சென்ற உறவுகள், விலகி சென்ற நண்பர்கள் போன்றவர்களை தொடர்பு கொள்ள வேண்டாம். அவர்களை மீண்டும் உங்களுடைய சகஜமான வாழ்க்கைக்கு திருப்புவது என்பது ஒரு முடியாத காரியமாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே உங்களை விட்டு சென்றவர்களை பற்றி எண்ணி கவலை கொள்ள வேண்டாம். அதனால் பெரிய அளவில் நன்மை கிடைக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. மேலும் இந்த தருணத்தில் தொழில்நுட்ப திட்டங்களை விரைவாக செயல்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இந்த தருணத்தில் லேப்டாப், மொபைல், கம்ப்யூட்டர், இன்டர்நெட் என பல தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களை கையாளக்கூடிய நபர்கள், அன்றாட பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். அதோடு மட்டுமல்லாது அந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு புதிய அப்டேட் என்று சொல்லக்கூடிய புதிய தத்துவங்களை மேம்படுத்துவதில் பெரிய அளவில் சிக்கல்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே அதுபோன்ற விஷயங்களில் கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை. பழைய திட்டங்களை இந்த தருணத்தில் திருத்தம் செய்யக்கூடிய நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது. புதிய அப்டேஷன்களை மேம்படுத்த முடியவில்லை என்றாலும் பழைய திட்டங்களில் புதிய திருத்தங்களை மேற்கொள்வதால் பல மாற்றத்தை நிச்சயமாக சந்திக்க முடியும். வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும். பண ரீதியாக பெரும்பாலும் இருக்கக்கூடிய சிக்கல்களும் தடைகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும். ஆனால் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் குழப்பத்தை தவிர்க்க முடியாது. எதிர்பாராத பல குழப்பங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே இருந்து கொண்டேதான் இருக்கும். எனவே சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் புதன் வக்ரம் பெற்றாலும் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைவான வளர்ச்சி கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பலவிதமான ஐடியாக்கள் இந்த தருணத்தில் உங்களுக்கு அற்புதமாக தோன்றும். உங்களது சிந்தனை வளம் பெறுவதோடு அறிவு வளர்ச்சி பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை புதன் வக்ரம் பெற்றாலும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆனால் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய நிகழ்வாக பார்க்கப்படுவது எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்ப்பது நல்லது. பெரிய முதலீடுகளை தவிர்ப்பதும் அது மட்டுமல்லாது ஆவணங்களை சரிபார்ப்பதும் நல்லதாக பார்க்கப்படுகிறது. பழைய வேலைகளை இந்த தருணத்தில் விரைவாக செய்து முடிக்க முடியும். பேச்சில் அதிக கவனமும் பொறுமையும் இருந்தால் பல பிரச்சனைகளை எதிர்காலத்தில் சந்திக்காத வகையில் விருதியாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் தவிர்க்க முடியும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அனைத்தும் விலகுவதோடு பெரிய பாதிப்புகளில் இருந்து விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் தடையில்லாமல் உங்களை தேடி உறுதியாகவே வரும்.